இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது ஆண்டின் பொது காலம் ஆரம்பிக்கும். இன்றைக்கு அற்புதமான ஒரு கருத்தை தியானிக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. ஒரு அரசர்கிட்ட மற்றவங்க கேட்டாங்களாம், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக சிறப்பான நாள் எதுன்னு சொல்லுங்க அரசர்னு கேட்டாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிறப்பான ஒரு நாள் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அரசர் யோசிச்சாரு. எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ராஜாவாக பட்டமேற்ற நாள் அதுதான் நம்ம வாழ்க்கையில் அது ஒரு எதிர்பார்த்தாங்க. அப்போ அந்த அரசர் சொன்னாராம், நான் திருமுழுக்கு பெற்ற நாள் என் வாழ்க்கையில் மிக சிறப்பான நாள் நான் கருதுறேன்னு சொன்னாராம். சகோதரர்களே, திருமுழுக்கு என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். திருமுழுக்குன்னு சொன்னால் சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. விவிலியத்தின் பிரகாரம் நாம் சற்று சிந்திக்க நம்ம முற்படுவோம். திருப்பாடல்கள் 2 நம்ம வாசித்தோம்னா, வாசிக்கணும் பாருங்க. திருப்பாடல் 2 ஃபர்ஸ்ட்லேயே வாசிக்கலாம். தலைப்பே கடவுள் தேர்ந்து கொள்ளும் அரசர். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா யாரு, எப்படி இருப்பார், என்ன வரும், அது அப்படியே முழுக்க அப்படியே வரும். ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலக அரசர்கள் அணிவகுத்திருக்கிறார்கள். அவர் யாரும் வெல்ல முடியாது. இது அப்படியே வரும்னு வச்சுங்களேன். 7ஆம் வசனம் 6-7 இம்பார்ட்டன். இன்னைக்கு இந்த 6-7 மிக முக்கியமான வசனங்கள், திருவசனங்கள். என் திருமலையாகிய சீயோனில் நான் என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனிலே அரசர் ஏற்படுத்துறேன். அவர்தான் என் மகன், அவரை நான் இன்றைக்கு பெற்றெடுத்தேன்னு சொல்றேன். இந்த திருவசனம், இந்த பகுதி 2ஆம் அதிகாரம் எப்போ வாசிக்கப்படும் சொன்னா, யூதர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு புதிதாக ஒரு அரசர் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது பெரிய குருவானவர் இந்த பகுதியை வாசித்து அவருக்கு ராஜாவாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இப்போ நம்ம இப்போ ஒரு முதல் மந்திரி பதவி இருக்க வச்சிங்களேன், ஒன்று வாசிப்பாங்க. ஒரு எம்எல்ஏ இருக்க வச்சிங்களேன், அதுக்கு ஒரு வாசிப்பாங்க. நம்ம பார்ப்போம். நம்ம அதை போல அப்போ இந்த பகுதியை வாசித்து இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கான அரசரை அபிஷேகம் செய்து வைப்பார்கள். கடவுளுடைய சார்பாக இருந்து. இது நல்லா திரும்ப வாசிக்கிற பாருங்க, பார்ப்போம். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன். இது கடவுள், என் வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ராஜாவே நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அப்போ ஒருவர் அரசராக அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது, கடவுளுடைய மக்களை ஆள்வதற்காக தன்னை அந்த ஒப்பு கொடுக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்ப சொல்லப்படுற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்ப நம்ம சிந்திப்போம். இதே வார்த்தை தான் இயேசப்பாவுடைய திருமுழுக்கிலும் சொல்லப்படுகிறது. அப்புறம் என்ன பொருள், என்ன அர்த்தம்? கடவுள் தன்னுடைய
திருக்குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அரசராக, நமக்கெல்லாம் ராஜாவாக தந்தையானவர் அபிஷேகம் செய்கிறார் திருமுழுக்கில். எப்பேற்பட்ட அப்போ இந்த திருமுழுக்கு விழா என்பது சும்மா நம்ம கடந்து போற ஒரு விசேஷம் கிடையாது, ஒரு 10-11 விழா கிடையாது. கடவுள் தன்னுடைய திருமகனை, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அரசராக முடிசூட்ட செய்கின்ற விழா இது. எனவே நமக்காக ஒரு அரசர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்னொன்று நாம் சிந்திக்கணும், அரசர்ன்னு சொன்னா நான் ராஜா, நான் தான் எல்லாம் பெருசு, எனக்கு கீழே தான் எல்லாம் என் காலு கீழே தான் என்று அந்த நேரத்தில் மட்டும் அந்த வார்த்தை சொல்லப்படுற நாம வச்சுக்கணும். எஸ்ஐயா 42 வாசிக்கணும் நாம. அதிலும் இந்த வார்த்தை சொல்லப்படும். என்ன தலைப்புல தெரியுமா? ஆண்டவரின் ஊழியர். கடவுளுடைய ஒருத்தன் அரசனாக இருக்கிறான்னு வச்சுங்களேன், அரசராக பரோபகாரமாக தெரியக்கூடாது. கடவுளுக்கு சேவகம் செய்கிறவனா இருக்கணும். கடவுள் உனக்கு கொடுத்த வேலை என்ன, சேவகம் என்ன, உன் டியூட்டி என்ன? என் மக்களை ஒழுங்காக வழிநடத்து, என் மக்களை மகிழ்ச்சியாக வழிநடத்து, அவங்கள பாவத்திலும் மீட்டு கொண்டு வா, தீமையிலிருந்து மீட்டு கொண்டு வா, நல்ல மக்களாக இருக்க செய். இதான் ஆண்டவர் கொடுத்த பணி. அதை நமது இயேசு அழகாக செய்தார். வாசிக்கணும் பாருங்க. இதோ என் ஊழியர், நான் அவருக்கு ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இந்த வார்த்தை கவனிக்கணும். அப்போ அரசராக முடிசூட்டப்பட்டவர்கள் அரசராக மட்டும் இருந்து பரோபகாரமாக இருக்கக்கூடாது, கடவுளுடைய ஊழியராக இருந்து மக்களுக்கான பணிகளை செய்யணும். இன்றைக்கு இதைத்தான் நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், தியானிக்க இருக்கிறோம். இப்ப யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசகமே தான். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். 41வது அதிகாரம். இந்த என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள். எஸ்ஐயா 41 முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் கடவுள். நான் உங்களை பாவத்தை மன்னிச்சிட்டேன், உன் குற்றங்களை மன்னிச்சிட்டேன், இனிமே உன் தண்டனை கொடுக்க மாட்டேன் நான். ஏனென்றால் உனக்கு அரசர் பிறந்திருக்கிறார். திருமுழுக்கிலே என் திருமகன் இயேசுவை உங்களுக்கு ராஜாவாக கொடுத்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். உங்கள் குற்றத்துக்காக நான் உங்களை தண்டிக்க மாட்டேன். இந்த வார்த்தை எப்ப சொன்ன வார்த்தை என்றால், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே பாலைவனத்தில் அடிமையாக இருந்த பொழுது எசையா என்ன பண்றாரு, ஆண்டோடைய வார்த்தையை பெற்று மக்களுக்கு சொல்ற, இனிமேல் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, கடவுளை மீட்டு கொண்டு வந்துடுவார், தைரியமா இருங்க, உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் நீ என்ன பண்ற, நீ என்னுடைய தப்புக்கு 2 மணி தண்டனை அனுபவிச்சுட்டேன், இனி கடவுள் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், ஆசை கொடுப்பார், மகிழ்ச்சி கொடுப்பார் என்று மகிழ்ச்சியின் வார்த்தைகளை இன்றைக்கு வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப என்ன அர்த்தம், நமக்காக ஏசப்பா இருக்கிறார், அவரை நம்புங்கள். திருமுழுக்கு அந்த விழாவின் பொழுது உங்களுக்காக அரசராக என் பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த உலகின் அரசர் என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை அண்டி இருங்கள், அவரை நம்பி இருங்கள், அவர் திருவுளப்படி நடங்கள், உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று தந்தையானவர் இந்த திருமுழுக்கு விழாவின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். சகோதரர்களே, அப்போ இன்றைக்கு நமக்காக நம்முடைய அரசராக இயேசு கிறிஸ்து பொறுப்பேற்கின்ற நாள் இன்னைக்கு. இயேசு நம்முடைய அரசர் இயேசு. அவர் பின்னாடி போவோம். அரசன் எவ்வழியோ குடிமக்கள் எவ்வழி. ஏசப்பா அன்பே உருவானவராக இருந்தார். திருத்தூர்பன் சொல்லுது பாருங்க, ஏசப்பா எங்க போனால் நன்மை செஞ்சுக்கொண்டே போனாராம். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார் திருவிழியம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அரசனுடைய குடிமக்களா இருக்கிற நாம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் சிந்திச்சு பார்க்கணும்ல. நாம இப்படி வாழணும், யோசிச்சு பாருங்க. நம்முடைய அரசர் தப்பு தண்டா பண்றவர் கிடையாது, பாவ செயல் பண்றவர் கிடையாது. போய் சொல்லி திருடி அடுத்தவனை கொள்ளை அடிச்சு, அடுத்தவன் குடியை கெடுத்து, அடுத்தவனை அழிச்சு, அடுத்தவனுடைய கஷ்டத்துல இன்பம் அனுபவித்து
பாவமறியா பரிசுத்தராய் ஆண்டு நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட அரசருக்கு, அப்படிப்பட்ட ராஜாவுக்கு, இன்னும் சொல்ல போனா நாம் நம்முடைய அரசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திருப்பாடல வாசி பார்க்கணும், 104 வாசி பார்க்கணும். வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் கடவுளாகிய ஆண்டவரே, எத்தனை மென்மைக்கோர் நீர். நீர் மாட்சியை மாண்பையும் ஆடையா அணிஞ்சிருக்கிறீர். நீர் பேரொழியை ஆடையா அணிஞ்சிருக்கிறீங்க. நீங்க வான்வெளியை கூடாரமா விரிச்சிருக்கீங்க. அப்படியே வாசி பாருங்க. அப்படி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவருடைய மாட்சிமை இங்கே விளங்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர், நம்முடைய அரசர் அப்படிப்பட்டவர். அப்படிப்பட்ட அரசருக்கு பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களாக இருக்கிற நாம எப்படி வாழணும் சிந்திச்சு பார்க்கணும். நாம இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுலடிகளார் தன்னுடைய நண்பருக்கு, தன்னுடைய சீடர் தீத்துவுக்கு எழுதின திருமுதல் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நீ திருமுழுக்கு வாங்கியிருக்கிற, திருமுழுக்கின் வழியாக நீ கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற. ஜென்ம பாவத்தை கர்ம பாவத்தை கடவுள் மன்னிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உன்னையும் ஒரு குட்டி அரசராக தந்தையானவரை அபிஷேகம் செய்திருக்கிறார். நீ ஒரு ராஜா. நீ அப்ப என்ன பண்ணாது? நீ மற்றவங்களுக்கு மாதிரிக்கே நடக்காது. நீ அரசரையா? நீ உன் குடும்பத்துக்கு உனக்கு கீழே இருக்க ராஜா வழிகாட்டு பொறுப்பில் நீ இல்லையா? நீ திருமுழுக்கு பெற்றிருக்கிறாய். நீ அப்படி திருமுழுக்கு பெற்றிருக்கிற பொழுது நீயும் வழிகாட்டும் பொறுப்பில் இருக்கிற கடவுள் உன்னையும் அந்த பொறுப்பு அங்க தூக்கி வச்சிருக்காரு. நீயும் ஒரு குட்டி குட்டி அரசர்கள், திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் அரசர்கள் தான். அப்போ நாம் பிறருக்கு மாதிரியாக வாழலாமா? செஞ்சு பார்க்கணும். இன்னொன்று திரும்ப சொல்ல பாருங்க. ராஜா எவ்வழியோ குடிகள் அவ்வழி. அப்போ அரசராகிய நானே தப்பு நடந்தா என்னை போட்டும் போட்டு எனக்கு எடுக்கிறது எப்படி இருக்கும்? நம்மை பார்த்து 4 பேர் என்ன பண்ணோம்? நல்ல வழியில வராங்களா இல்லையா, கெட்ட வழியில போகாம பார்த்துக்கணும். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாமன்னு சொல்லுவாங்க. நீ மற்றவங்க நல்ல வழி கற்பிக்கணும் பரவாயில்ல, விட்டுடு, நீ அமைதியார் அப்படி. ஆனால் மற்றவங்க தீய வழியில போக நீ காரணமா இருக்காது. சொன்ன வார்த்தை, பாவிகளை விட பாவத்திற்கு எவன் துணையா இருக்கிறானோ, அந்த பாவத்துக்கு எவன் காரணமா இருக்கிறானோ அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடல்ல தள்ளுன்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு கோபம் பாரு. ஏனென்றால் இப்பாவத்திற்கு தூண்டாத யாரையுமே. உன்னை பார்த்து ஒருத்தன் பாவி ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்காது. அது இந்த நாள்ல. ஏனென்றால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அரசர்கள், உலக ஆளுகிறது அரசர்கள். நீ உனக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அனைவருக்குமே நீ முன்னுதாரணமாயிரு. நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், உனக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்யலாம். உன்னை பார்த்து சார் எப்படி இருக்கா, நம்ம எப்படி இருக்கிறோம்டா என்று அவன் மனம் மாற வேண்டும். புரியுதுங்களா? நீ ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். நீ ஒரு பெஞ்சில் 4 பிள்ளை உட்காந்துருக்கலாம். அதில் நீ என்ன பண்ணலாம்? நீ அந்த 3 பிள்ளைகளுக்கும் உதாரணமா நீ ஒரு நல்ல பிள்ளையாரு. தப்பா போனா கூட உன்னை பார்த்துட்டு சே அதெல்லாம் அவன் இருக்கணும்டா என்று அப்படி ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ண சம்பாதிக்கணும். இந்த விழா, அவனுடைய திருமுழுக்கு விழா, அதுக்கு நம்ம அழைக்கிறது. இதைத்தான் தூய பவுலடிகளார் இன்னைக்கு 2ஆம் வாசகம் சொல்றாரு பாருங்க. பார்ப்போம், வாசிக்கலாமா? பாருங்க. திருத்துக்கு எழுதப்பட்ட திருமுகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடவுளுடைய அருள் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவரை என்ன பண்ணாரு? பாவமே அறியாத அவரை இந்த உலகத்தில், இந்த மண்ணிலே உருவாக பிறக்க செய்தார். சரிங்களா? நமக்காக அவரை அரசர் அபிஷேகம் செய்திருக்கிறார். இயேசுவே கடவுளுடைய அருள். அந்த அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, பார்ப்போம். நாம் இறை பற்றின்மையையும் உலகம் சார்ந்த நாட்டங்களையும் மறுத்து, இறை பற்ற விடக்கூடாது. ஆண்டவரை அனைத்திற்கும் அவரை பின்பற்றி நமக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? நீ ஆண்டவரை பின்னாடி போனா சகலமும் நமக்கு கிடைக்கும். காணாவூர் நிகழ்ச்சியில் அம்மா சொன்னாங்க பாருங்க,
எல்லாம் அம்மா கிட்ட வராங்க. அம்மா ரசம் தந்து போச்சும்மா. அம்மா யாரை கை காட்டினாங்க? அவர் பின்னாடி போங்க, அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க என்று அம்மா கை காட்டினாங்க. ஆண்டவர் பின்னாடி சென்றால், இறை பற்றோடு இருந்தால், இறைமகன் இயேசு மெஸ்ஸியான விசுவாசித்து அவர் பின்னாடி போனால் நமக்கு நடக்கும். அதான் சொல்ற பாருங்க பார்ப்போம். இறை பற்றினமையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து. திருமுழுக்கு பெற்றிருக்கிற நீ, கடவுளுடைய பிள்ளை நான், இந்த உலகத்துடைய குட்டி ராஜா நான், பிறருக்கு வழிகாட்டும் பொறுப்புல இருக்கிறேன் நான். சரிங்களா? வழிகாட்டும் பொறுப்புல இருக்கிறேன். அப்ப நான் எப்படி நடக்கணும்? இறை பற்றோடு இருக்கணும். இந்த உலகத்துல தீய நாட்டங்களை விட்ட ஒரு பிள்ளையா இருக்கணும். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். கட்டுப்பாட்டுடன், நேர்மையுடன், இறை பற்றுடன் இந்த உலகத்தில் வாழாம பயிற்சி பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு பெற்ற ஒருவரும் இவர் தாங்க வாழணும். இறை பற்றோடு தீமைகளை விடுத்து நமது மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, நமது குடும்பத்தில் அன்பு செய்து அன்பு நேர்மையோடு வாழ்ந்தால் வேற அப்போதுமே வேற என்ன நமக்கு தான் இன்றைய வேலை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு நாள் நமக்கு அழைக்கிறது, அழைப்பு விடுக்கிறது. அது பாருங்க பார்ப்போம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். ஆண்டோட விசுவாசம் நாம ஒன்று கேட்டிருக்கிறோம். எங்க ஏசப்பாட்ட அது நடக்கும். ஏசப்பா கொடுப்பாரு, நான் நம்புறேன். அந்த விசுவாசத்தோட வாழணும். நம்ம விசுவாசத்தோட வாழ திருமணம் பற்றி என்ன புண்ணியம்? எங்க ஏசப்பா நம்பிக்கையே இல்லை. திருமணம் பற்றி கிறிஸ்தவ வாழ்ந்த என்ன புண்ணியம்? சிந்திச்சு பார்க்கணும் நாம. அதுக்கு என்ன பாருங்க பார்ப்போம். நம் பெருமை மிகு கடவுளும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்பட போகிறது. எனவே எல்லா நெறிகேட்டிலிருந்தும் கடவுள் நம்மை மீட்டு கொண்டு நாம் ஒரு தூய பிள்ளைகளாக வாழத்தான் கடவுளை அழைத்தார். அப்போ நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம்னு சொன்னா, நாம் கடவுளால் இந்த உலகத்தில் ஒரு குட்டி குட்டி அரசர்களாக அபிஷேகம் செய்திருக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா, நாம் இறை பற்றோடு வாழணும், தீய நாட்டங்களை விடுத்து வாழணும், நேர்மையோடு வாழணும், பிறரை அன்பு செய்து வாழணும், ஆண்டோட திருவுளப்படி வாழணும். இதுதான் நாம் திருமுழுக்கு பெற்றோம் இதற்கான அடையாளங்கள். இன்னும் பிறகு பாருங்க பார்ப்போம். நாம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட பொழுது நாம் செய்த அறச்செயல்களை அல்ல. இதெல்லாம் நினச்சிக்கணும். நாம் மீட்கப்பட்டது நம்முடைய அறச்செயலால கிடையாது. அதுக்கு பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டே நாமெல்லாம் மீட்கப்பட்டோம். ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? நாம் நினைக்கிறோம், நாடு புனிதராக வாழறேன், எனக்கு யார் கடல்? உன்னுடைய நன்மைத்தனத்தை மட்டும் நீ இடப்படக்கூடாது. கடவுளுடைய ஆசின்னு சொல்லும் பொழுது நம்முடைய நன்மைத்தனங்கள் எல்லாம் ஒரு புள்ளி கூட ஈக்குவல் ஆகாது. கடவுள் நம்முடைய யோக்கியத்தனத்தை வச்சு நம்மளை மீட்கல. கடவுளுடைய அருளாசி அவ்வளோ பெரியது. நாம் மீட்கப்பட்டது அதனாலே தான். இன்னையோட மைய கருத்தை வாசிக்கிறோம் பாருங்க பார்ப்போம். புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புது பிறப்பு அளிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருமுழுக்கிலே நம்முடைய பாவங்கள் அங்கே தண்ணீரால் கழுவப்படுகிறது. நாம் தூய ஆவியினுடைய ஆலயமா மாறும். நம்ம தண்ணீர் என்பது கடவுள் தண்ணீரை மிக பெரும் விடுதலைக்காக கடவுள் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று செங்கடல் நிகழ்ச்சி, தண்ணீரை விளக்கி கட்டாந்தரையாக்கி தன் மக்களை காபந்து பண்ணி கொண்டு வந்தார். பாஸ்கான்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, இன்னும் என்ன சொல்லலாம், இன்னும் அதாவது நோவா பட்டகம் எடுத்துங்க பார்ப்போம். நீரினால் கடவுள் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டினார் ஆண்டவர். எசேக்கியேல் 47. சோதோம் கொமோரா பாவப்பட்ட பூமியெல்லாம் ஆண்டவருடைய திரு பாத பீடத்திலிருந்து வந்த தண்ணீரால் பசுமையாக மாறுகிறது. கானாவூர்ல தண்ணீர் ரசமாகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண் அந்த வாழ்வுதோறும் தண்ணீர் எனக்கு கொடுங்க அவங்க கேட்கிறாங்க.
ஆண்டு சொல்றாரு, அப்போ கூட பெருவாள் சொல்லுவாங்க, அப்போ வாழ்வுதரும் தண்ணீர் நான் தான், வாழ்வுதரும் ஊற்று நான். தண்ணீர் என்பது ஆண்டவருடைய ஆசையினுடைய வழி. தண்ணீர் என்பது அந்த தண்ணீர் தான் திருமுழுக்கில் நமக்கு நம்ம தலையில ஊற்றப்படுகிறது. நம்முடைய பாவத்தெல்லாம் கழுவுகிறது. நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை கடவுளுடைய ஆலயங்களை, கடவுளுடைய பிள்ளைகளை மாற்றுது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம எல்லோரும் கடவுளுடைய குட்டி குட்டி ராஜாவாக நம்ம மாறோம். நாம் இந்த மக்கள் ராஜாவாக கடவுள் நம்மளை மாத்துறாரு. அப்படிப்பட்ட திருமுழுக்கினை பெற்ற நாம் முக்கியமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தண்ணீர் ரத்தம் என்பது இயேசுடைய சிலுவை மரணத்தில் நம்ம பார்க்கணும். படைவீரனை இயேசப்பாவோட விழாவில் குத்துறான், தண்ணீர் ரத்தம் வெளிவந்தது. திருமுழுக்கு நற்கருணை நம்ம சொல்லுவோம். விழாவில் இதயத்தினுடைய அந்த தண்ணீர் அங்கிருந்து அந்த திருமுழுக்கு நற்கருணை புறப்பட்டு வருகிறது. சகோதரர்களே, இவை இரண்டும் ஆண்டவருடைய அருளினுடைய சொல்றது. வேற உதாரணம் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒன்று, திருமுழுக்கு நம்மை கடவுளுடைய பிள்ளையா மாற்றுது. நற்கருணை நாம் கடவுளுடைய பிள்ளையாகவே வாழ்வதற்கு நமக்கு ஊட்டம் கொடுக்குது. கடவுள் இந்த இரண்டையும் தன்னுடைய சிலுவை மரணத்தில் பாடுபட்டு நமக்காக உசிரியை கொடுத்து இந்த அருள் நமக்கு கடவுள் கொடுத்து போனார். இந்தா திருமுழுக்கு, நீ என் பிள்ளையா மாறு. இந்தா என் உடம்பு ரத்தம், என்னுடைய நற்கருணை உட்கொண்டு உன்னுடைய ஆன்ம வாழ்வை நல்லபடியா நீ வளர்ந்து வா. இல்லையா? கடவுள் அந்த ஆன்மீக உணவு கொடுக்கிறார். இந்த என்னுடைய உடலை மென்று தின்று என்ன பண்ண, நீ நல்ல பிள்ளையா வாழ்ந்துக்கிட்டு வா, இறுதியில் எனது சேரு. கடவுள் இதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சகோதரர்களே, இன்றைய ஆண்டவர் திருமுழுக்கு விழா நம்ம சிறப்பிக்கிறோம். நாம இன்னைக்கு இந்த திருமுழுக்கு விழா சாதாரண விழா கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு குட்டி குட்டி அரசராக ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுகின்ற விழா. இயேசுவை எவ்வாறு இஸ்ராயல் மக்களுடைய இந்த உலக ரட்சகராக, உலக மக்கள் மீட்பின் அரசராக கடவுள் திருப்பொழிவு செய்தாரோ, அதே போல் நம்ம என்ன பண்றாரு, அவர் நம்முடைய திருமுழுக்கின் போது நம்ம குட்டி குட்டி ராஜாவை திருமுழுக்கு பண்ணி நம்முடைய குட்டி குட்டி ராஜாவாக நம்ம அபிஷேகம் செய்திருக்கிறார். எனவே அந்த அரசருக்குரிய மாண்புகளோடு, அந்த கடவுளுடைய பிள்ளைக்குரிய மாண்புகளோடு நம்ம வாழ முயற்சிப்போம். அப்படி முயற்சித்தால் அதற்குரிய பலனை நிச்சயம் நாம் அனுபவிப்போம். திரும்ப சொல்றேன் பாருங்க, திருமுழுக்கு விழா சாதாரணமா கடந்து போற விழா கிடையாது. நம்மை கடவுளுக்குள்ளாக போய் பொருத்துகின்ற ஒரு விழா. எனவே நாம் கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளால் அபிஷேகம் அரசராக வாழ முற்படுவோம். ஆண்டவருடைய ஆசை நமக்கு என்றும் கிடைக்கும். என்னால் சந்திப்போம்.